ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடந்ததுன்னு அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு சீரியல்ல என்ன நடந்தது பார்த்தோம் அப்படின்னா, விஜயா பார்வதி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சிவன் கூட வந்துட்டு பேசி பழகிறது, சிரிக்கிறது, அவர் கேக் கொடுக்கறது, நீ சிரிக்கிறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே டான்ஸ் கிளாஸ்ல என்ன நடந்ததுன்னு தெரியும்ல, இப்போ நீ வேற எதனா ஒரு புது பிரச்சனையை கிளப்பி விட்டுறாது, எனக்கு இந்த யோகா கிளாஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷை காமிக்கிறாரு. சந்தோஷ் வந்துட்டு கேப் புக் பண்ணியிருக்காரு. அந்த கேப் யாருன்னு பார்த்தா முத்து வந்துட்டு, என்னப்பா நீ வந்து என் கார்ல ஏறுற அப்படின்னா, இல்லப்பா எனக்கு நேரம் சரியில்லை. அப்போ என் கார்ல ஏறினா எனக்கு நேரம் சரியுமா அப்படின்னு சொல்லி காமெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் அப்போ சந்தோஷ் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு. மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. அப்போ பேசும்போது வந்துட்டு, எனக்கு இப்பெல்லாம் நடக்கும் தெரியாத மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு முத்து வந்து, அப்போ அவன் வேற ஏதோ சம்பவம் பண்ணியிருக்கான், ஏதோ ஒன்று யாருக்கிட்டயோ போய் நல்லா வாங்கிட்டு வந்திருக்கான், என்னன்றது தெரியல, அப்படி போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சந்தோஷ் கிட்ட மெதுவா போட்டு வாங்கிடுறாரு. போட்டு வாங்கினோடனே சந்தோஷ் வந்துட்டு, இந்த மாதிரி நான் தான் ஐடியா கொடுத்தேன், அந்த பொண்ணுகிட்ட போய் தப்பா நடந்துக்கிற மாதிரி நீ நடிக்கணும், நடிச்சாலே அந்த பொண்ணு உண்மையை சொல்லிடும், உண்மையை சொன்னதை வீடியோ எடுத்து நீ வந்துடு அப்படின்ற மாதிரி நான் தான்ப்பா ஐடியா கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு, இந்த மாதிரி உங்க அண்ணன் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டா, அதனால அந்த பொண்ணு ஊரை கூட்டுனது 3 லேடிஸோட எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, அதை பயந்து போய் நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட முத்து வந்துட்டு, அப்படியா இதுதான் நடந்ததா அப்படின்னு, என்னப்பா நீ தெரிஞ்ச மாதிரி சொன்னா, இப்பதான் தெரிஞ்சது, இப்பதான் நீ எல்லாத்தையும் சொல்லிட்டல அப்படின்னு சொல்றாரு முத்து. இப்ப நான் தான் சொன்னேன், யார்கிட்டயும் சொல்லாதப்பா அப்படின்றாரு. மனோஜ் கிட்ட எல்லாம் சொல்லாத அப்படின்னு சந்தோஷ் சொல்றாரு. சரி நான் சொல்ல மாட்டேன், ராணி வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு அங்க போறாரு. அங்க போயிட்டு வந்தோடனே அடுத்த சீன் பார்த்தோம் அப்படின்னா, முத்து வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே, இந்த மாதிரி வந்து இவன் நிஜமாவே அதை காப்பாற்றதான்ப்பா போயிருக்கான், இவன் வீரதீர சீரன் தான்ப்பா, இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்கான்ப்பா, அடியெல்லாம் அடிச்சிருக்கான்ப்பா, அவங்கள ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னோடனே மனோஜுக்கு வந்துட்டு, இவன் என்னத்த சொல்றான், நான் எங்கடா அடித்தேன், அடி வாங்கிலடா வந்தேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். உடனே அவங்க அம்மா வந்துட்டு, அதான் எனக்கு தான் எப்போவோ தெரியுமே, மனோஜ் எல்லாம் அடிச்சுதான் காப்பாத்திருப்பான், எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா, அதனாலதான் அவங்களே நன்றி சொல்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அவங்க மனோஜுக்கு நன்றி சொல்ல வந்திருக்காங்களா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, என்னடா என்ன சொல்ற அப்படின்னா, இருடா அவங்களே வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு விசில் அடிக்கிறாரு. விசில் அடித்த உடனே சந்தோஷ் வர்றாரு. சந்தோஷை பார்த்துட்டு ரவி வந்துட்டு, இவர் மனோஜோட ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னா, ஆமா ஆமா இவர் தான் வந்துட்டு அங்க நடந்த எல்லா கதைக்கும் நேர்ல இருந்து பார்த்தவரு, நமக்கு சாட்சி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் சொல்றாங்க. சந்தோஷம் சொன்னே, இது என்னடா பொண்ணு வரும்னு சொன்னா இவர் வராரு, ஆமாடா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைம் சந்தோஷம் விட்டு கூப்பிடும் போது ராஜா வராரு. ராஜாவை பார்த்துட்டு, என்னடா பொண்ணுன்னு சொன்னா இவங்க அந்த கடையில வேலை செஞ்சவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் ராணியும் வராங்க. ராணியும் வந்ததுக்கு அப்புறம் ராஜாவும் ராணியும் பார்த்துட்டு உடனே ரோகிணி இருந்துட்டு, இவங்க தான் வந்துட்டு எங்க கடையில வந்துட்டு ஏமாத்தி திருடிட்டாங்க, இப்போ வந்துட்டு மனோஜை மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்காங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இவங்க தானே அது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திட்ட போறாங்க. அப்போ வந்துட்டு முத்தம், இருங்க எல்லா உண்மையும் தெரிய வரும், எல்லாத்தையும் பேசுவோம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரும் இல்லாத டைம்ல மனோஜ் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் தப்பா நடந்துக்க பாத்துக்கிறான். அது ரொம்ப பெரிய தப்பு தானேப்பா, இதுக்கு ஒரு நியாயம் வேணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆமாடா அப்படின்னு சொல்லி, என்னடா மனோஜ் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல, ஏன்டா எப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டாரு. உடனே வந்துட்டு, அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா, இந்த சந்தோஷ் இவர் சொல்லு மாதிரி தான்ப்பா நான் போய் பண்ணேன், ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்துட்டு, ஆமா அப்படிதான். உடனே ராணி இருந்துட்டு, இல்ல இவர் என்கிட்ட கம்பெனிலேயே தப்பா நடந்துக்க தான் பார்த்தாரு, இப்போ வீட்டுக்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான்மா, இவனுமா இருமா, அவனுக்கு கண்டிப்பா நியாயம் வாங்கி தருவேன், நான் உன் பக்கம்தாம்மா அப்படின்னு சொல்றாரு முத்து வந்துட்டு. உடனே மனோஜ் வந்துட்டு, நான் எதுவும் பண்ணலாமா அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டு, தெரியும்டா நான் உன்னை நம்பலடா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராஜா வந்துட்டு, அவர் ஏற்கனவே அந்த ஷோரூம்ல பேசின ஆடியோ வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறாரு. காமிச்சு, ஆமா மனோஜ் வந்துட்டு தப்பா நடந்துக்க தான் பார்த்தாருன்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்போ முத்து சொல்றாரு, எந்த பிள்ளையும் தப்பு பண்ணதை தான் அம்மா ஒத்துக்க தான் மாட்டாங்க, ஆனா என் விஷயத்துல அப்படி நடக்கல, சரி பரவாயில்ல இருக்கட்டும், இப்ப அதை பத்தி பேச வரல, அது மறந்து போயிடுச்சு, இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு அப்போ வந்துட்டு மனோஜ் சொல்றாரு, இல்லை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதி வந்துட்டு திட்டுறாங்க, நீங்க உங்களை எவ்வளோ டீசென்ட் கைன்னு நினைச்சா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு இரு பழக்கல, இப்பவே வந்து திட்டா எப்படி, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அப்புறமா பேசலாம் இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள மீனா இருந்துட்டு, உங்களை ஒரு பொண்ணு தப்பா பழி போட்டிருக்கா அப்படின்னா நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே, நீங்க எதுக்கு தனியா இருக்கிற பொண்ணு வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி மீனா பேசுறாங்க. அப்ப முத்து வந்துட்டு, இரு மீனா பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ ராணி வந்துட்டு போலீஸ்லாம் வேணாம் விட்டுருங்க, அவர் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு. இல்ல நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஏய் நீ பண்ணலைன்னா நீ ஏன்டா அவங்க இந்த பொண்ணு தனியா இருக்கும்போது அந்த வீட்டுக்கு போற? இது தெரிஞ்ச நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கட்டப்பேரு, அப்பாக்கு தான் அவமானமா இருக்கும். நீ வந்துட்டு தப்பு பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, முத்து உங்களோட பழைய பர்சனல் கோவத்தெல்லாம் வச்சுட்டு மனோஜ் மேல காமிக்காதீங்க, மனோஜ் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவர் இல்லைன்னா அவர் ஏன் தனியா இருக்கிற பொண்ணு வீட்டுக்கு போகணும்? நான் எந்த பர்சனல் வேலையும் கோபத்தையும் வச்சுக்கிட்டு நான் காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதெல்லாம் ஆச்சுல்ல, நான் உன் பக்கம்தாம்மா, அவனுக்கு கண்டிப்பா நியாயம் வாங்கி தருமா, இதுதாம்மா எங்க அம்மா, நீ போய் இப்போ அவங்க காலில் விழு அப்படின்னு சொல்றாங்க. என்னது காலில்? ஆமாமா போய் அவங்க காலில் விழு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஷாக்கா பாக்குறாங்க. எதுக்குன்னா அவங்க தான் உன் மாமியாருமா அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாரும் சமச்சாக்காயிடுறாங்க. என்னது அப்படின்ற மாதிரி. அப்போ நாளைக்கு கதையில வந்துட்டு மனோஜ் வந்துட்டு ராணிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ ரோகிணி வந்துட்டு என்னது கல்யாணம், இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மீனாக்கு வந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம், யார் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண போறாங்க. அப்போ ராணி வந்துட்டு உண்மையை சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நாங்க காசையே திருடல, இவங்க வந்து எங்க மேல பழி போட்டுட்டாங்க காசு திருடணும்னு சொல்லிட்டு, அதனாலதான் நாங்க இப்படிலாம் பண்றோம், அவர் எங்க கிட்ட தப்பாலாம் நடந்துக்கல, அவர் எங்க மேல போட்ட பழியினாலதான் நாங்க அவரை வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் கிட்ட முத்து வந்துட்டு அந்த லாக்கரை திறந்து தானே காசு எடுத்திருக்காங்க, அந்த லாக்கருக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும்ல, அந்த பாஸ்வேர்டு யாருக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டதுக்கு எனக்கு அப்புறம் ரோகிணிக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே கதை அப்படியே ரோகிணி பக்கம் திரும்ப போகுது. இந்த வாரம் ரோகிணி மாட்ட போறாங்க. இது சம்பவமா நடக்க போகுது. இந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி ரிவ்யூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.